ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம வெளிய வரணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல அது நமக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது தெரியறது வந்து அவசியம். நோ யூ ஆர் நாட் ஓகே. அதாவது நீங்க வந்துட்டு சரியா இல்ல. உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க கண்டுபிடிக்கிறது, தெரிஞ்சுக்கிறது, உணர்றது வந்து ரொம்ப முக்கியம். அது எப்படி உணரலாம்? கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு கொஸ்டின் தான்ல. இப்போ நம்ம உடல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த உடல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. இப்போ ஃபீவர் வருது, இல்ல தொண்டையில ஏதோ பிரச்சனை வருது. ஏதோ ஒண்ணு கால் வலி, தலைவலி வாட்டெவர் இட் இஸ். அந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா, அத கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம செய்ற ரெகுலரான வேலைகள் வந்து அதே ஒரு கெப்பாசிட்டில செய்ய முடியாது. அதனால வந்து நம்ம உடல்ல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம். ஆனா இதுவே வந்து மனசுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா, நம்மளோட எமோஷன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்துட்டா, அத கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா பிசிக்கலா எந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கறது இல்லல்ல. நம்ம பேசுறதுல, பழகுறத வச்சு தான் அத கண்டுபிடிக்க முடியும். சம்டைம்ஸ் பேசுறதையும், பழகுறதையும் நம்ம வந்து ஃபேக்கும் பண்ணிட முடியும். அதனால அது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ வந்துட்டு நான் ஒரு வார்த்தை சொல்றேன். அந்த வார்த்தை கேட்கிறப்போ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லுங்க. பாலிடிக்ஸ், பொலிட்டீஷியன்ஸ் என்ன தோணுச்சு? முதல்ல உங்க மைண்ட்ல வந்த விஷயம் என்ன? ஏமாத்து வேலைப்பா. எல்லாருமே ஏமாத்துறவங்க. சின்ன திருடன், பெரிய திருடன். அவ்வளோதான் வித்தியாசம். இதெல்லாம் வந்துட்டு நான் ரெகுலரா கேட்கிற சில வார்த்தைகள். அதனால நான் எக்ஸாம்பிளா சொன்னேன். ஆனா இன்னும் சில பேருக்கு வந்து பாலிடிக்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே பொறுப்பு, தலைமை அப்படிங்கிற மாரி சில வார்த்தைகள் வந்துட்டு பாப் ஆயிருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பாலிடிக்ஸ் பத்தி உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இந்த மாரி இருக்குன்னு அர்த்தம். சரி பாலிடிக்ஸ் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். கிரிக்கெட். கிரிக்கெட் அப்படின்னு நான் சொல்றப்போ வந்து சில பேருக்கு வந்துட்டு என்னோட ஃபேவரட் கேம். விராட் கோலி. மகேந்திர சிங் தோனி. சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு நெறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்திருக்கலாம். 2011ல வேர்ல்ட் கப் ஜெயிச்சோமே. இந்த மாரி வந்து நெறைய பாசிட்டிவான, நெறைய ஹேப்பியான மொமெண்ட்ஸ்லாம் ஞாபகத்துக்கு வரலாம். இன்னும் சில பேருக்கு வந்துட்டு சூதாட்டம், பால் டேம்பரிங், மேட்ச் ஃபிக்சிங் அந்த மாரி சில விஷயங்கள் வரும். மத்த ஸ்போர்ட்ஸ்ல இந்தியாவ ரெப்ரசன்ட் பண்ண பேருக்கு வந்து கிரிக்கெட் அப்படின்னு சொன்னா, பொறாமை அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு வரும். அது என்ன அவ்வளோ பெரிய கேமா? எங்க ஸ்போர்ட் நான் ஸ்போர்ட் இல்லையா? அப்படிங்கிற மாரி பேசியிருப்பாங்க. இது நான் எப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நான் வந்து அதாவது இந்த செயில் போட்ல ஒரு வாட்டி போயிட்டுருந்தேன். அவரு வந்து இந்தியாவ ரெப்ரசன்ட் பண்ண ஒரு செயிலர். ஸோ, அவருக்கு வந்துட்டு ஒவ்வொரு விஷயம் நம்ம பேசப்போ, ஸ்போர்ட்ஸ்ல வந்து எனக்கு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்டு. அப்டின்லாம் நான் சொல்லிட்டு இருந்தப்போ, "எந்த ஸ்போர்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?" அப்படின்னு சொன்னாரு. நான் வந்து பாஸ்கெட் பால் அப்படின்னு சொன்னேன். "ஓ! பரவால்ல. பாஸ்கெட் பால் இஸ் வெரி குட் ஸ்போர்ட். நல்ல வேளை நீங்க கிரிக்கெட்ன்னு சொல்லல. ஐ ஹேட் கிரிக்கெட்" அப்படின்னாரு. அண்ட் கிரிக்கெட்ட விரும்புறவங்களையும் வந்து ஐ ஹேட் அப்படின்னாங்க. ஐ ஹேட் கிரிக்கெட் லவ்வர்ஸ் அப்படிங்கிற மாரி அந்த ஸ்போர்ட் மேல அவ்ளோ ஒரு வெறுப்பு. இந்த இடத்துல அந்த ஸ்போர்ட் பிரச்சனையா? இல்ல அந்த ஸ்போர்ட் மேல இருக்கிற இவரோட கண்ணோட்டம் பிரச்சனையா? பாலிடிக்ஸ் பிரச்சனையா? இல்ல பாலிடிக்ஸ் மேல நமக்கு இருக்கிற கண்ணோட்டம் பிரச்சனையா? ரிலிஜன் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு இல்லையா? சில பேருக்கு வந்து ரிலிஜன் வந்துட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கான ஒரு பாதை. சில பேருக்கு வந்து ரிலிஜன் தான் உயிரே. சில பேருக்கு ரிலிஜன்னாலே வந்து வெறுப்பு இருக்கு. அப்போ ரிலிஜன் அப்படிங்கிறது பிரச்சனையா? இல்ல அந்த ரிலிஜன் மேல நமக்கு இருக்கிற கண்ணோட்டம் பிரச்சனையா? நமக்கு ஒரு விஷயம் புடிக்கல அப்படிங்கிறப்போ, நமக்கு ஒரு விஷயத்து மேல வெறுப்பு இருக்கு அப்படிங்கிறப்போ, இன்னொருத்தருக்கு வந்து அது மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்போ நமக்கு ஏதோ ஒரு விஷயம் சரியில்ல. வி ஆர் நாட் ஓகே அப்படிங்கிறத உணர்றது ரொம்ப முக்கியம். நம்ம வந்துட்டு இந்த ஃபேஸஸ் ஆஃப் லைஃப், கிரைசிஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறத பத்தி போன எபிசோட்ல பேசினோம்ல. அதுலேருந்து கூட சில விஷயங்கள் இந்த நம்ம பேசுற இந்த ஆஸ்பெக்ட்ல வந்து தொடரலாம். அதாவது மேரேஜ் அப்படின்னு சொன்னா, சில பேருக்கு மேரேஜ் அப்படின்னாலே ஒரு அவர்ஷன் வந்துரும். ஐய்யயோ! மேரேஜா? அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் வரும். சில பேருக்கு வந்து, எவ்வளோ அருமையான ஒரு விஷயம். 2 பேரு சேர்ற ஒரு தருணம். அதுதான் வந்து கல்யாணம். ஸோ கல்யாணம் வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சில பேருக்கு தோணும். கல்யாணத்துக்கு மேல ஏன் வெறுப்பு வருது அப்படின்னா, எய்தர் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு கல்யாணம் பண்ணியிருந்திருப்போம். அந்த கல்யாணம் சரியா போயிருந்திருக்காது. அதனால அது மேல வெறுப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா, நம்ம பார்த்த சில கல்யாணங்கள்லாம் வந்துட்டு நல்லபடியா முடிஞ்சிருக்காது. அதனால அந்த கல்யாணத்து மேல நமக்கு வெறுப்பு வரலாம். ஸோ, நமக்கு வந்து ஒரு விஷயத்து மேல வெறுப்பு இருக்கு. நமக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்கல அப்படிங்கிறத உணர்றது ரொம்ப முக்கியம். உணர்ந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம்? உணர்ந்தா தான் அதுல நம்ம ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா பண்ண முடியும். இப்போ என் வீட்ல வந்துட்டு ஒரு மாரி அழுக்கா இருக்கு அப்படின்னு நான் வந்து உணர்ந்தேன்னா, தொடப்பத்த எடுப்பேன், மாப் எடுப்பேன். தொடப்பத்த எடுத்து பெருக்கிட்டு மாப் வச்சு கிளீன் பண்ணுவேன். ஆனா, என் வீட்ல அழுக்கு இருக்குங்கிறதையே நான் உணரலன்னு வச்சுக்கோங்க. எல்லா அழுக்கும் ஒரு மாரி வந்து டேபிளுக்கு அடியிலயே இருக்கு. ஆனா, அதெல்லாம் அழுக்கே இல்ல அப்படின்னு நான் உணரவே இல்லன்னா, அந்த அழுக்கு கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். அந்த அழுக்கு மேல மேல சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ, நோ யூ ஆர் நாட் ஓகே.
ஆல்சோ இட்ஸ் ஓகே டு பி நாட் ஓகே. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் பிரச்சனை இருக்கிறது ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா சரி பண்ணிடலாமே. நீங்கள் வந்துட்டு உதவி கேட்குறாளா? உதவி கேட்குறத வந்துட்டு பலவீனம் அப்படின்னு நினைக்கிறாளா? உதவி கேட்டால் தப்பா? உங்கள் எல்லாருக்கும் ஒரு கதை சொல்லட்டுமா? சின்ன கதை தான், குட்டி ஸ்டோரி தான். ஒரு பெரிய ஓப்பன் கிரவுண்டு. ஸோ அந்த கிரவுண்டில் வந்துட்டு 2 நாய் விளையாடிட்டு இருக்கு. ஓடி ஓடி பயங்கரமாக விளையாடிக்கிட்டு இருக்கு. அந்த ஓப்பன் கிரவுண்டில் வந்து லைக் எப்படின்னா வந்து இந்த டெசர்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பார்க்கறதுக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்குது. சுற்றி வந்து எந்த பில்டிங்கும் கிடையாது. அங்கேருந்து கொஞ்சம் தொலைவில் வந்துட்டு ரோடெலாம் இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த ஓப்பன் கிரவுண்டில் வந்துட்டு அந்த 2 நாயும் விளையாடிட்டு இருக்கு. அந்த கிரவுண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிணறு இருக்குது கொஞ்சம் பெருசாக. கிணத்துல தண்ணி எக்ஸெட்ரா எல்லாமே இருக்க தான் இருக்குது. ஸோ இந்த 2 நாயும் வந்து விளையாடுற ஜோஸில் ஒருத்தர் பிடிக்கிற ஜோஸில் நாய் வந்து ஸ்லிப் ஆகி கிணத்துக்குள்ளே விழுந்துருது. ஆக்சுவலாக 2 நாயுமே வந்து கிணத்துக்குள்ளே விழுந்துருது. தண்ணி இருந்ததுனால வந்து பெருசாக அடியெல்லாம் எதுவும் பாடல. ஸோ கிணத்துக்குள்ளே இப்போ 2 நாயும் இருக்குது. அந்த 2 நாயில் வந்துட்டு ஒரு நாய் வந்துட்டு ஐயோ எப்படியாவது வெளியே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தலையை தூக்கி தூக்கி ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கு. ஹெல்ப்னு கத்த முடியாது இல்லையா நாயில். அதனால் வந்துட்டு ஜஸ்ட் வேணுங்கிற மாதிரி பரபரன்னு இருக்கு. இன்னொரு நாய்க்குமே வந்துட்டு வெளியே போகணும் தான். ஆனால் அந்த நாய் வந்துட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துக்குது. சைடில் ஒரு கல் மாதிரி இருக்குது, அதில் வந்து அப்படியே உட்காந்துக்குது. அவ்வளோதான், நம்ம விழுந்துட்டோம், இனிமேல் நம்ம வெளியே போயிட முடியாது, இது வந்து பொட்டல் காடு, இங்கே வந்து யார் வரப்போகிறா, நம்ம உதவிக்கு யாரும் வரதுக்கு வாய்ப்பே இல்லை, அதனால இந்த கல் பக்கத்துலையாவது உட்காந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல் ஏறி உட்காந்துக்குது. கிணத்துக்குள்ளேயே உட்காந்துட்டு அது பாட்டுக்கு இருக்குது, சில் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் தூங்குற மாதிரி. ஆனால் இன்னொரு நாய் வந்துட்டு எப்படியாவது வெளியே போயிடலாம், யாருக்காவது காதில் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்குது, ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது. அந்த பக்கமாக போன 2 பேர் வந்து கொஞ்ச நேரம் கழித்து ஏதோ ஒரு நாய் சவுண்டு மாதிரி கேட்குது, ஒரு மாதிரி வேற கேட்குது அப்படின்னு சரி அந்த பக்கமாக போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருக்காங்க. பார்த்தா கிணத்துக்குள்ளே இந்த நாய் வந்துட்டு ஒரு மாதிரி தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பக்கத்தில் இருக்கிற ஊர் மக்கள்கிட்ட சொல்லிட்டு அந்த ஏணியெல்லாம் போட்டு கயிறெல்லாம் போட்டு ஒரு மாதிரி அந்த நாயை காப்பாற்றிட்டாங்க. இந்த இன்னொரு நாய் வந்துட்டு அந்த பாறையிலே அமைதியாக படுத்துக்கிட்டு இருந்துச்சு. என்னடா இந்த நாய் அமைதியாக இருக்கே, இந்த நாய்க்கு வந்து உதவி தேவையில்லையோ அப்படின்னு நினச்சாலும் சரி இதையும் தூக்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இந்த நாய் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறவங்கள லைட்டாக ஒரு மாதிரி குலைச்சி ஒரு மாதிரி கடிக்கிற மாதிரி வந்துச்சு. சரி இந்த நாய் வந்து இந்த கிணத்தோட ஹேபிட்டட் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு வந்துட்டாங்க. கடைசியாக அந்த நாய் வந்து அங்கேயே இருந்து அங்கேயே தவிச்சு அங்கேயே இறந்து போகிற மாதிரி ஆச்சு. பட் இந்த ஹெல்ப் கேட்ட நாய் வந்து அஃப்கோர்ஸ் ரிலீவ் பண்ணி ப்ளூ கிராஸில் வந்து போட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு உங்களாலேயே சால்வ் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் ஹெல்ப் கேட்பீங்களா மாட்டிங்களா? எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம், அந்த எக்ஸாமில் வந்துட்டு சில 1 மார்க்ஸ்லாம் தெரில, 2 மார்க்ஸ்லாம் தெரில அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஹெல்ப் கேட்டு எழுதிடுறோம். ஆனால் அதை தாண்டி வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னால் உதவி கேட்குறோமா? உதவி கேட்குறது அப்படிங்கிறது வந்து நம்மளோட பலவீனம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறோமா? நம்ம ஜஸ்ட் வண்டி எடுத்துகிட்டு எங்கேயாவது போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு வண்டியில் பெட்ரோல் இல்லை வண்டி வந்து பஞ்சர் ஆகிடுச்சு, இல்லை வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் யாருக்காவது கால் பண்ணி உதவி கேட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து சேரலாம். நான் வந்துட்டு செல்ஃப் மேட் பர்சன், எனக்கு வந்து யாரோட உதவியுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு வீராப்பாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வண்டியும் சரியாகாது, நம்ம வீட்டுக்கும் வர முடியாது. மெக்கானிக் ஷாப்பெல்லாம் தேடி கண்டு போயிட்டு வண்டியை விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். உடலில் வர சில பிரச்சனை இல்லை ஃபிசிக்கலாக ஏதாவது வர சில பிரச்சனைக்கெலாம் நம்ம ஈஸியாக உதவி கேட்டுருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் நம்ம சொன்ன மாதிரி வண்டி ஏதோ பிரச்சனை, கால் பண்ணி பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னா கேட்டுருவோம். இல்லை உடம்பு சரியில்லை, எனக்கு வந்து ஏதாவது மாத்திரை வேணும், ஹெல்ப் வேணும் அப்படின்னா கேட்டுருவோம். ஆனால் மனசு ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனையை முதல்ல வெளியே சொல்கிறதுக்கே வந்துட்டு அவ்வளோ யோசிப்போம். அப்படியே சொன்னால் கூட எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் விஷயத்தை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் நபரை நினச்சா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது, எனக்கு வந்துட்டு அடுத்தது என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு வந்து திருமணம் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, எனக்கு இந்த கல்யாணம் வந்து சரிதானா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, எனக்கு இந்த வேலை பிடிக்கல, நான் வேறு வேலைக்கு போகணும், உன் கம்பெனியில் ஏதாவது ஒரு வேலை இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிலேட்டிவ்ஸ்கிட்டயோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ சில பேர் கேட்பாங்க. ஆனால் சில பேர் வந்துட்டு அது எப்படி நான் வேலை வேணும்னு அவன்கிட்ட போய் கேட்குறது, நான் வந்துட்டு புதுசாக தொழில் பண்ணியிருக்கேன், கான்டாக்ட்ஸ்லாம் வேணும், நெட்ஒர்க்ஸ்லாம் வேணும், என் நெட்ஒர்க்ஸ்க்காக நான் எப்படி என் ரிலேட்டிவ்கிட்ட போய் கேட்குறது, அப்புறம் நான் வந்து கையால் ஆகாதவன் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்கல்ல. அதனால் நானே தான் சுயமாக தான் பண்ணுவேன் அப்படின்னு எந்த ஹெல்ப்புமே கேட்காம இருக்கோமா? ஆக்சுவலாக நம்ம லைஃப்பில் ஹெல்ப் கேட்காம, ஹெல்ப் வாங்காமல், ஹெல்ப் கொடுக்காம இருக்கவே முடியாது.
என்னதான் வந்துட்டு நம்ம செல்ஃப் மேட் பர்சன், நான் வந்து செல்ஃப் டிபெண்டன்ட் பர்சன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டாலும், சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு கட்டத்திலயும், ஒவ்வொரு ஃபேஸ்லயும் யாரோட உதவியாவது சார்ந்து தான் இருக்கோம். சின்ன வயசுல நம்ம ரெடி ஆகுறதுக்கு அம்மா, அப்பா தான் உதவி பண்ணணும். ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறதுக்கு அஃப்கோர்ஸ் அவங்க வேணும். இல்ல ஆட்டோக்கார அண்ணன், வேன்கார அண்ணன் காசு குடுக்குறேன் அப்படின்னாலுமே வந்துட்டு அவங்களோட ஹெல்ப் நமக்கு தேவைப்படுது. ஸ்கூல்ல வந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னா டீச்சர்ஸோட ஹெல்ப் தேவைப்படுது. அதுக்கப்புறமா ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாடணும் அப்படின்னு சொன்னா பிடி மாஸ்டரோட ஹெல்ப் தேவைப்படுது. கோச்சோட ஹெல்ப் தேவைப்படுது. அதுக்கப்புறமா அஃப்கோர்ஸ் அடுத்தடுத்து வேலைக்கு போனோம் அப்படின்னு சொன்னா, இன்ஃபாக்ட் எவ்வளோ எக்ஸாமுக்கு நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ சார்ந்து இருந்திருப்போம். காப்பி அடிக்கிறத மட்டும் நான் சொல்லல. மைண்ட் அங்கேயே போகக்கூடாது. எத்தன வாட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு கான்செப்ட்ஸ்லாம் சொல்லிக் குடுத்துருப்பாங்க. எத்தன வாட்டி அசைன்மென்ட் ப்ராப்ளம்ஸ்க்குலாம் வந்துட்டு இதுதான் சொல்யூஷன் அப்படிங்கிற வழிய வந்து அவங்க காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமா நமக்கு வேலை கிடைச்சிருது. வெளியூர்ல வேலை கிடைக்குது அப்படின்னு சொன்னா, வீடு கிடைக்கிற வரைக்கும் அந்த ஊர்ல இருக்கிற சொந்தக்காரங்க யாராவது அவங்க வீடு குடுத்து, ஒரு ரூம் குடுத்து நமக்கு உதவி பண்ணியிருப்பாங்க. இல்ல அந்த ரூம கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்ணியிருப்பாங்க. நமக்கு பணம் தேவைப்படுறப்போ, நம்ம அப்பா வந்து எக்ஸ்ட்ராவா பணம் குடுத்து நமக்கு உதவி பண்ணியிருப்பாரு. இவ்ளோ விஷயத்துக்கு நம்ம உதவி கேட்டு, உதவி வாங்கி இருந்தவங்க, ஏன் வந்துட்டு மனசுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னு சொன்னா உதவி கேட்க மாட்டேங்கிறோம். உதவி கேட்கறதுக்கு தயங்குறோம். என் லைஃப்ல வந்துட்டு இது கிரைசிஸா இருக்கு. எனக்கு வந்து இந்த மென்டல் பிரேக் டவுனா இருக்கு. எனக்கு உதவி பண்ணு. எப்படியாவது இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து, எப்படியாவது இந்த டிப்ரஷன்லேருந்து என்ன காப்பாத்து அப்படிங்கிறத ஏன் கேட்க மாட்டேங்கிறோம். உதவி கேட்கறதுக்கு பதிலா சில பேரு சில தவறான பழக்கங்கள்ல போய் மாட்டிக்கிறோம். இதுக்கான காரணம்லாம் என்ன? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்ற ஊர்லேருந்து நம்ம வந்துட்டு, இந்த மாரி எமோஷனல் பிரச்சனைக்கெல்லாம் உதவி கேட்கலன்னா எப்படி? இன்ஃபாக்ட் பிசிக்கல் ஹெல்ப்பெல்லாம் விட, இந்த மென்டல் ஹெல்ப், எமோஷனல் ஹெல்ப் தான் இன்னும் ஈஸி. கேளுங்க, ஈஸியா குடுப்பாங்க. எப்பவுமே வந்துட்டு தனியா எல்லா விஷயத்தையும் செஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஆதங்கம், அப்படிங்கிற அகம்பாவம் நமக்கு வேண்டாம். உதவி கேட்கலாம், உதவி குடுக்கலாம். இன்னும் நெறைய விஷயங்கள பத்தி நம்ம பேசப் போறோம். ஸோ ஸ்டே டியூன். நம்ம எல்லாருமே வந்து லைஃப்ல ஒரு பர்ட்டிகுலர் பேட்டர்னை யூஸ் பண்ணி தான் வந்து வாழறோம். எல்லாருக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட லைஃப் ஸ்டைல் இருக்கும். அந்த லைஃப் ஸ்டைலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம செய்யறது வந்து ரொம்ப ரேரா இருக்கும். நம்ம வந்து மனசு சோர்ந்து போறதுனால, இல்ல மனசு வந்து அழுத்தமா இருக்கிறதுக்கான காரணம் வந்துட்டு, நம்ம நம்ம ரெகுலரா பண்ற விஷயத்துல வந்துட்டு ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமா இருக்கலாம். சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கலாம். அது மாரி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கலாம். நம்ம வந்து உடைஞ்சு போறோம். நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கையில நல்ல கட்டத்துல இல்ல அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு, அத வந்து நம்ம ரீபில்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, பிரேக்கிங் த பேட்டர்ன் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். சரி, அந்த பேட்டர்ன வந்து எதுக்காக பிரேக் பண்ணணும்? எப்படி பிரேக் பண்ணணும்? நம்ம வந்துட்டு வீட்ல பெட்டுலாம் வாங்கி வச்சிருப்போம் இல்லையா? மெத்த. மெத்த வாங்கி மெத்தையில போட்டு படுத்துக்கிட்டு இருப்போம். நம்ம படுக்கிறப்போ, மெத்தையில எந்த பொசிஷன்ல படுக்கிறோமோ, அந்த ஒரு பொசிஷன் மட்டும் வந்து ஒரு மாரி குழி ஆயிடும். மெத்தையா இருந்தாலும் சரி, அதாவது பெட்டா இருந்தாலும் சரி, இல்ல சோஃபாவா இருந்தாலும் சரி, அந்த குஷன்ல ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல உட்கார்றப்போ, அந்த குஷன்ல அந்த பொசிஷன் மட்டும் கொஞ்சம் பள்ளமா இருக்கும். "நீ உட்கார்ந்து, உட்கார்ந்து இத பள்ளமாக்கிட்ட" அப்படின்னு நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ, ஒரு பர்ட்டிகுலர் பேட்டர்ன்ல உட்கார்றப்போ, அந்த ஒரு பர்ட்டிகுலர் இடம் வந்துட்டு அதிகமா ஸ்ட்ரெஸ்னால, ஃபேட்டிக் ஆகுறதுனால ஒரு மாரி பள்ளமாயிடுது. அதனால சில பேர் வீட்ல பழக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, பாரு பெட் வந்து ஒரே மாரி படுத்து, படுத்து ஒரு மாரி பள்ளமாயிடுச்சு. அதனால திருப்பி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி, மாத்தி திருப்பி போடுவாங்க. உல்டாவா போடுவாங்க. அந்த மாரி 2, 3 பொசிஷன் மாத்தி, மாத்தி போடுவாங்க. ஒரு ஆஃப்டர் அ ஃபியூ டேஸ். சோஃபாலயும் அதே மாரி தான். அந்த மாரி நம்ம லைஃப்ல ஒரு பர்ட்டிகுலர் பேட்டர்ன வந்து ஃபாலோ பண்றப்போ, அந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் வீக்கா இருந்தனாலோ, இல்ல அந்த பேட்டர்ன்ல வந்து நமக்கு மனசோர்வு வரதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த பேட்டர்ன மாத்துறதுனால, நம்மள நம்ம ரீபில்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ டெய்லி காலையில எந்திச்சு, நீங்க வந்துட்டு குளிச்சுட்டு, அப்புறம் 8 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பி, அப்புறம் ரிட்டர்ன் வந்து ஒரு சாயங்காலம் 6 மணி, இல்ல 7 மணி அந்த மாரி வந்துட்டு, திருப்பி வந்துட்டு ஏதோ நியூஸோ ஏதோ பார்த்துட்டு, திருப்பி படுத்து தூங்கிட்டு, அப்புறம் அடுத்த நாள் காலையில அதே வேலைய செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேட்டர்ன் வந்துட்டு ஒரு மாரி போர் அடிச்சிரும். இந்த பேட்டர்ன் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணிரும். அதனால தான் வந்து இந்த வெக்கேஷன் போறது ரொம்ப முக்கியம். டக்குனு அந்த வெக்கேஷன் போயிட்டு வரப்போ, என்டையர் அந்த லைஃப் ஸ்டைல், என்டையர் டெய்லி அந்த ரொட்டீனோட பேட்டர்ன்லேருந்து ரிமூவ் ஆயிட்டு, வெக்கேஷன்ல ஒரு 1 வாரம் 10 நாள் போயிட்டு வரப்போ ரொம்ப நல்லாருக்கும். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம், அதாவது எங்க அம்மாலாம் வந்துட்டு அது மாரி தான். வீட்ல ரொட்டீன்லாம் பண்ணி முடிச்சுட்டு, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா, பயங்கர ஹேப்பியா இருப்பாங்க. அம்மா வீடு அப்டின்னாலே வந்து ஒரு அ ஒரு சாஃப்ட் கார்னர், ஒரு எக்ஸ்ட்ரா லவ் இருக்க தான் செய்யும். பட் அத தாண்டி பேட்டர்ன மீறி போறப்போ, அவங்களோட லைஃப் வந்து திடீர்னு ரீசார்ஜ் ஆன மாரி இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம பண்ற வேலையே நமக்கு பிடிக்காம இருக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம சுத்தி இருக்கிற நபர்கிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்கறது கிடைக்காம இருக்கலாம். ஸோ அந்த மாரிலாம் இருக்கிறப்போ வந்து எப்பயாவது அந்த பேட்டர்ன விட்டு வெளிய வரது ரொம்ப முக்கியம்.
ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக முடியறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இப்போது நீங்கள் பண்ணுற வேலை உங்களுக்கு பிடிக்கல, அதுதான் வந்து உங்களை உடைக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாம். இல்லை எனக்கு அந்த ஸ்ட்ரீமே தேவையில்ல, அந்த லைன் ஆஃப் ஒர்க்கே எனக்கு தேவையில்ல அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கலாம். இல்லை கம்ப்ளீட்டாக வேறு ஏதோ டொமைனுக்கு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு ஆரம்பிக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்று. நம்மளோட கன்வென்ஷனல் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, நம்மளோட பேட்டர்ன், அதாவது நம்மளோட முறை, வாழற முறையை வந்து மாற்றவே கூடாது. எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் வாழணும். நம்ம பழைய காலம் ஒரு 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் முன்னாடிலாம் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மென்டல் ஹெல்த்துக்கான இம்பார்ட்டன்ஸே கிடையாது. ஸோ இந்த பேட்டர்னை மாற்றுறது வந்து மென்டல் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்படி வந்து சோஃபா ஒரே பொசிஷனில் உட்காரப்போ பள்ளமாகுதோ, அதே மாதிரி நம்ம லைஃப் ஒரே மாதிரி வாழுறப்போ பள்ளமாயிடும். ஸோ இந்த பேட்டர்னை மாற்றி பார்க்கலாம். நான் அந்த பேட்டர்னை எப்படி மாற்றுறது அப்படின்னு சொன்னால், என்னோட லைஃப் ஸ்டைலே மாற்றணுமா, என்னோட லைஃப்பில் வாழ்வாதாரத்தையே மாற்றணுமா அப்படின்னா, அது வந்து எல்லாருக்குமே வந்து சாத்தியமான ஒரு விஷயம் கிடையாது. பேசிக்கான சில விஷயங்கள் மாற்றலாம். காலையில் நீங்கள் எப்போவுமே 7 மணிக்கு எழுந்திருக்கிறவராக இருந்தால், ஒரு நாள் இல்லை கொஞ்ச நாள் வந்து 5 மணிக்கு எந்திரிச்சு காலங்காத்தால வந்துட்டு ஒரு வாக்கிங்கோ, ஜாகிங்கோ, இல்லை எக்ஸசைஸோ, யோகாவோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேலைக்கு போகிறதுக்கு ஆரம்பிக்கலாம். அந்த ரொட்டீனில் பேட்டர்ன் உடையுது. சாயங்காலம் வந்ததுக்கப்புறமா வந்து நியூஸ் சேனலு, அனாலிசிஸ் இல்லை சீரியலு அந்த மாதிரி பார்க்குற ஆளாக இருந்தால் அதெல்லாம் உடச்சிட்டு ஈவினிங் வந்ததுக்கப்புறமா ஏதாவது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணலாம். உங்களுக்கு மியூசிக் பிடிக்கும்னா நீங்கள் பாட்டு பாடலாம், இல்லை ஜென்ரலாக ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடலாம், இல்லை நல்ல ஒரு படம் பார்க்கலாம், இல்லை நல்ல ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோக்கோ, இல்லை நல்ல ஒரு தேட்டர் ஷோக்கோ போயிட்டு வரலாம். வீக்கெண்ட் ஆனால் நல்லா லேட்டாக எழுந்திரிச்சிட்டு சிக்கன் ஸ்டாலுக்கு போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் நான்வெஜ் சமைச்சிட்டு பிரியாணி சமைச்சிட்டு சாப்பிட்ற ஆளாக இருந்தால் அந்த பேட்டர்னை உடச்சிட்டு ஒரு நாள் வெக்கேஷனில் வீக்கெண்டில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு ஏதாவது ஒரு டிரைவுக்கு போகலாம். அமேசிங்காக பீச் சைடு போயிட்டு வரலாம். இல்லைனா வந்து டக்குன்னு இந்த 2 நாள் வந்து நான் வெக்கேஷன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வரலாம். என்ன வேணால் பண்ணலாம். உங்கள் உணவு பழக்கத்தில் பேட்டர்ன் மாற்றலாம். நான் வந்துட்டு டெய்லி காலையில் தோசை தான் சாப்பிடுவேன், மதியானத்துக்கு சாம்பார் சோறு தான், நைட் ஆனால் சப்பாத்தியும் தாலும் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற பேட்டர்னை மாற்றலாம். திடீர்னு காலைல வந்து ஒரு பொங்கல் சாப்பிடலாம், இல்லை வந்து வெறும் ஃப்ரூட் டயட்டில் போகலாம், இல்லைனா பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு போகலாம். மதியானம் வந்து அந்த சாப்பாடு பழக்கத்தில் வந்துட்டு ஏதாவது ஒரு சேஞ்ச் கொண்டு வரலாம். அந்த மாதிரி உணவு பழக்கத்தில் கூட பேட்டர்ன் மாற்ற முடியும் நம்மளால். சில பேருக்கு பெருசாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் ரொட்டீனே இருக்காது. திடீர்னு ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சதுக்கப்புறமா வந்து ஹெல்த் கான்சியஸாக மாறிடுவாங்க. அவங்க லைஃப்லேயே வந்து நல்லா ஒரு மாதிரி ஏதோ ஒரு மோட்டிவேஷன் கிடச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து சின்ன ஒரு அடிஷன் இல்லை சின்ன ஒரு டெலிஷன் கூட நம்மளோட பேட்டர்னை மாற்றுறதுக்கான ஈடாயிடும். அண்ட் அது வந்து நம்மளோட மென்டல் ஹெல்த்தை மேம்படுத்துறதுக்கு வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன இது சொல்ல சொல்ல வந்துட்டு உங்களோட லைஃபோட பேட்டர்ன் என்ன அப்படின்னு தெரியுதா? பேட்டர்னை பிரேக் பண்ண நீங்களும் ரெடி ஆகிட்டீங்களா? பேட்டர்னை பிரேக் பண்ணிட்டு எந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து உங்கள் லைஃப்பில் வருது அப்படிங்கிறத ஷேர் பண்ண விரும்புகிறீங்களா? நீங்கள் வந்துட்டு இந்த எபிசோட் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா எந்த மாதிரியான பேட்டர்ன்லாம் நீங்கள் பிரேக் பண்ணீங்க, எப்படியெல்லாம் மாறினீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எல்லாருக்குமே வந்துட்டு பேட்டர்ன் பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும்.